சீட்டை பாருங்க எப்படி சீட் உண்டு. உள்ள வேறு இருந்து பார்க்கலாம். அவசரம் போட்டிருக்கீங்க என்ன சொல்ல வார்த்தை இல்லை. என் அன்பு சொந்தங்களே, இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஒரு கார் பவனி ஒன்று இடம்பெற்று, அதாவது பழைய கார்கள் கிட்டத்தட்ட 80 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் பெறுமதியான இந்த கார்கள் பவனியில் நான் ஒரு காணொலி ஏற்கனவே போட்டுட்டேன். ஆனால் இந்த காணொலியில் இந்த கார் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறீங்க. ஒரு காருக்குள்ளே மீறி இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெயில் ஒன்று வந்துச்சு. அதுவும் ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு அந்த அனுபவம். உள்ளுக்குள்ளே இந்த பழைய கார்களுக்குள்ளே எப்படி இருக்குன்றதான் இந்த காணொலி. விதுடட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். ஓகே, முதலாவது இந்த காரில் உள்ள வேறு இருந்து பார்க்கலாம். நீல நிற வர்ணத்தில் ஒரு சிறிய ஒரு கார். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்த கார்கள். இந்த காரோட பேர் என்ன? மைனர் மிக்சிமோல். இப்போ எவ்வளோ வருமதி? இது 20 கிட்ட போகுது. 20 லட்சம். ஓகே, ஒரு மாதிரி நாங்கள் உள்ளே இருந்துட்டோம். உள்ளே இருந்து பார்த்தா நல்ல ஆசையாக இருக்குது, நல்ல பதிவாக இருக்குது. நல்ல ஒரு கார், சூப்பராக இருக்கு ஐயா. இதில் அந்த காரை அனலும் நம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்டேரிங்கை பாருங்க மக்களே, இதுதான் ஸ்டேரிங். அப்படி உள்ளே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். இந்த காருக்கு உள்ளே இருந்து பார்த்துக்க இப்படி தான் இருக்கும். அதோட பின் சீட் உண்டு. மேலே இந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய அனுபவத்தை இன்னொரு காரணம் வருது. இதுல கேட்டு பார்ப்போம். உள்ளே இருந்து பார்க்கட்டா. கருப்பு வர்ணத்தில் ஒரு கார் ஒன்று வருது. இந்த மாடலின் பேர் எனக்கு தெரியாது. இந்த காரின் மாடலின் பேர் என்ன? 1946 ஆண்டு வந்தது. 46 ஆண்டு வந்தது. தற்காலத்தில் என்னுடைய பெறுமதி எவ்வளவு? 80 லட்சம். இப்போ எப்படி திறக்கிறது? எப்படி? ஓகே, உள்ள இருந்தா இப்படி தான் அனுபவம் இருக்கு. நல்ல ஸ்டேரிங்க பாருங்க எப்படி இருக்கு. பெரிய ஸ்டேரிங் என்ன? பவர் ஸ்டேரிங் போட்டுருக்கீங்க என்ன? ஓகே, அந்த போனர் அடிச்சு காட்டுங்க மக்களுக்கு. இதான் அந்த கால கோன் என்ன. பின்னால சீட்டை பாருங்க மக்களே. இப்போ பவனி என்ற வழியால் நான் வேகமாக எடுக்க முடியாது. உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுறேன். நல்ல லைட் செட்டப் மேலே இருக்குது. எல்லாமே லெதர், சூப்பராக இருக்குது. உள்ளே இருந்து பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் பாருங்க. மற்ற காரெல்லாம் போகுது பாருங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறோம். அருமையாக இருக்குது. இந்த உணர்வு நல்லா இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. அந்த ஒரு எத்தனை வயசு வரும் இந்த காருக்கு? 82 வயசு கார். முன்னுக்கு இருக்க ஒரு ராஜா மாதிரி ஒரு உணர்வு வருது. இந்த இருந்து இருக்க அந்த உணர்வு ஒன்று வருது. முன்னுக்கு இருந்தால் பாருங்க அப்படி இருக்கு. ராஜா ஒன்று ஆடுறாரு. அப்படியா? ராஜா ஒன்று ஆடுறாங்க. ஓகே ஓகே, இதை திருப்பணமே. இதை கீழேயா? ஓகே, ஒரு வித்தியாசமான ஒரு விதுடோட். இப்போ நான் இந்த கார்கள் ஏறி உங்களை உள்ள காட்டுறேன். இந்த கார் இந்த மாடல் பேர் என்ன? எஸ், இந்த காரையா மோரிஸ் கம்பெனின்னு ஆக்ஸ்ஃபோர்ட் மாடல். நல்லா பெட்ரோல் குடிக்கும். காரத்தில் எவ்வளோ பெறுமதி போகும்? இதெல்லாம் ஒரு 12 ரூபா போகும். 12 லட்சம். அவ்வளோதான். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க? அப்போ வணக்கம். உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உள்ளுக்கு ஐயா இதுக்கு பவர் ஸ்டீரிங் கிடையாது, ஏர் கண்டிஷன் கிடையாது. இந்த காருக்கு இப்போ டேக்ஸ் தேவையில்லை. இந்த காருக்கு இந்த இது போடுறோம் இல்லையா, கிரீன் சர்டிஃபிகேட், அது போட தேவையில்லை. காரணம் என்னென்னா 50 வயசுக்கு மேற்பட்ட கார். இந்த கார் 64 வயசு. இப்போ இந்த கார் இங்கிலாந்துல ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அந்த யூனிவர்சிட்டி பேர்ல மோரிஸ் கம்பெனி அடிச்ச கார். மேட்டமேட்டிக்கும் இந்த காருக்குள்ள சும்மா வெறும் அந்த காலத்துல பேர் ரெடியெல்லாம் பூட்டியிருக்காங்க. ஆனால் ஏர் கண்டிஷன் கிடையாது, சீட் பெல்ட் இல்லை. இது ஒரிஜினலாகவே இல்லை. சீட் பெல்ட் இல்லையா? தேவையில்லை, சீட் இல்லை. இந்த சீட் ஒரிஜினல் சீட். ஒரிஜினல் சீட் என்ன? ஒரிஜினல் லெதர் சீட். வெயிலுக்கு நல்ல மனம் மணக்கும். அதான் ஒரு வித்தியாசமான ஒரு வாசம். மக்களே சின்ன இருந்து காட்டுறேன். இந்த கார் செகண்ட் பெயிண்ட். என்ன இவ்வளவு நாளைக்கு ஒரே பெயிண்டோட நிற்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு 2வது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. என்னோட இப்போ 6 வருஷமாக நிற்குது.
கைப்பிடியா கீழே வந்து கைப்பிடியை வந்து இப்போ கீழே அமர்த்திட்டு ஓகே நன்றி ஐயா. இப்போ இந்த கார்கள் ஏறி இருப்போம் இவ்வளோ வரலாமா? இது என்ன A16 கேம்பிரிட்ஜ். எவ்வளோ போகும் பெறுமதி இப்போ? இப்போ பெருமதி ஒரு 55-60 ரூபா. 55-60 லட்சம் 55 லட்சம் 60 லட்சம் அண்ணளவா இந்த காரினுடைய பெறுமதி பாருங்க. ஐயா இப்போ இந்த கார்களை வந்து ஏற போகிறேன். ஓகே வணக்கம். வணக்கம் அண்ணா. அருமையாக இருக்கு. உள்ளுக்கு வந்து பார்க்க அப்படியே புல்ல இருக்குது. வடிவா பாருங்க. சீட்டை பாருங்க எப்படி நீட்டாக வச்சிருக்காரு. எல்லாம் ஒரிஜினல் காலாமா? எல்லாம் ஒரிஜினல் மாதிரி தான் செய்திருக்கு. ஒரிஜினல் மாதிரி ஆக்சிஜன் கார் இப்படி தான் பாரு. ஒரிஜினல் அதே மாதிரியே செய்து விடுறது. பாட்டெல்லாம் பாடுமா? பாட்டு இல்லை இதை பாட்டு இல்லைன்னு பாட்டு இதுக்கு போடையில பூட்டலாம். போடையில நல்லா இருக்கு ஐயா. கம்ப்ளீட்டாக எல்லாம் செய்த கார். இப்போ கம்ப்ளீட்டாக செய்து வச்சிருக்கு. எத்தனை வயசு வேறு இந்த கார்? காருக்கு தான் 50-55 வருஷத்துக்கு மேலே. நாங்கள் புறக்கமல் அப்பா கண்ட காலம். நல்லா இருக்கு. இந்த மீட்டரை பாருங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க ஆசை. இதெல்லாம் இப்போ பார்க்க பெட் இதெல்லாம் ஒரிஜினல் சாமான். இது வாகனத்தோட இங்கிலாண்டால வந்த சாமான். இதில் இதுக்குரிய பார்ட்ஸுகள் வந்து இங்கே வேறுங்கிற 9R2 அரசடியில் நல்ல அவர்கிட்ட தான் இதுக்குரிய பார்ட்ஸுகள் இருக்குது. அவர்கிட்ட தான் இந்த கார் 5 கார் அப்படியே கொண்டு அவர்கிட்ட கணக்காக கார் நிற்குது. இப்போ உள்ளே இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் மக்களே பாருங்க. நன்றி அண்ணா உள்ளே ஏற்றினதுக்கு. உள்ளே இருக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா கார்களையும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மக்களே நல்ல ஒரு பாரம்பரியமான இந்த காருக்குள்ளே இருக்கிற உணர்வு வந்து உண்மையாக அருமையாக இருக்குது. ஏசி வேலை செய்யுமா? ஏசி பூட்டு வேணுமே. ஏசி இதுக்கு வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி இல்லை. ஓகே ஆமாம் இது திறந்து மூடுறா தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்த்தது. ஓகே நாங்கள் இன்னொரு காரில் வந்து ஏறி பார்க்க போகிறோம். இந்த காரில் வந்து ஏறி பார்க்குற உணர்வு சொன்னால் எனக்கு இந்த பின் செட்டப்பை பாருங்கள். இதான் எனக்கு பிடிச்ச விஷயம். வரவா யா அண்ணா வணக்கம். இந்த கார் நான் மாடலை சொல்லிட்டு போங்க. மொரிஸ் மைனர் எவ்வளோ போகும்? அது விலையே இல்லை. ஓகே மக்களே எனக்கு இது வந்த காருக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். ரொம்ப பிடிச்ச கார் இந்த கார். உள் வளங்களை பாருங்க. உள் வளங்கள் எல்லாம் அருமையாக இருக்குது. மீட்டரோடைய தெரியல காட்டுவாங்க. மீட்டரை பாருங்க. ஒரு கோன் அடிச்சு காட்டுங்க எங்களுக்கு. அது பாரம்பரிய சிறப்பாக இருக்குண்ணா. சிறப்பாக இருக்குண்ணா. உண்மையிலேயே உள்ள இருக்க நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஓகே இந்த காருக்குள்ளே இருக்கிற உணர்வு நல்ல காத்தோட்டமாக இருக்குது. திருமணங்களுக்கு பிடிச்சா அந்த ஓப்பன் காரில் போக அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க மகளே. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பெட்டி வரும் அந்த ஒரு சிஸ்டத்தில் அவங்க செய்திருக்கிறாங்க. நல்லா இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. அப்போ இதில் ஒரு பெட்டியில் வந்து நாங்கள் போயிட்டு உள்ள ஏறி பார்த்தா ஸோ இதில் ஏறி பார்த்தா அப்படி நல்லா இருக்குது. இருக்க ஆசையாக இருக்குது. உள்ள வந்து அவர் எல்லா பெட்டியையும் வந்து பார்க்கலாம். யார் எந்தெந்த பொட்டியில் இருக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க பாருங்க அந்த ஐயா வந்து அதில் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு பாட்டின் என்ன இல்லை வேகம் எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் இது ஓடும்? கடைசி 70 கிலோமீட்டர் ஓடும். ஆனால் நாங்கள் வேகமாக ஓடையில என்ன இது ரீச்சாவில் உள்ள இருக்கிறது என்ன உள்ள இருக்கு. ஸோ ரீச்சா ஃபார்ம் வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து வடமானத்துக்கு எல்லோரும் போயினோம்னு சொன்னால் ரீச்சா ஃபார்முக்கு அதிகமாக போவாங்க பாருங்க. இப்போ நான் டிக்டாக்கில் பார்த்துருக்கேன் பாஸ்கரன் என்ற டிக்டாக்கில் பார்த்த அந்த வாகனத்துக்குள்ளே இருக்க நல்லா இருக்குது. நன்றி பாஸ்கரன் என்ற புது முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். பின்னால் ஒரு வாகனம் வருது. ஓகே இறங்கியாச்சு. நன்றி. எப்படி இருக்குன்னு பாருங்க.